பாதி வேளை மலைப்பாதையில் இருக்க புண்ணியம்மன் கோயிலான தான் இப்போ இருக்கும். சண்டேலாம் இன்னும் பிஸியாக இருக்கும் இந்த கோயில். இங்கிருந்து தான் மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகுது. செக் போஸ்ட் இருக்குது பாருங்கள். மலைப்பாதைக்கு பார்த்தீங்கன்னா மினி பஸ் மட்டும்தாங்க. எல்லா வண்டியுமே மினி பஸ் தான். நம்ம ட்ராவல் அப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் கண்டக்டரு, இன்னொன்று தான் டிரைவரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ ஹைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். வாணியம்பாடியில் எப்படி ஒரு ஸ்பாட்டா நல்லா ஹைட்டான மலை தான். ஒரு மினி பஸ் வாணியம்பாடி நோக்கி போயிட்டுருக்கு. தண்ணி பார்த்தீங்களா, அடர்ந்த காட்டுப்பகுதி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்துட்டோம். இங்கே ஒரு மினி பஸ் நின்றுருக்கு பாருங்கள். ட்ராவலோட எண்டில் இருக்கும். ட்ராவல் முடிஞ்சிச்சு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த லொக்கேஷன் வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்ட். டுடே நம்ம இந்த மினி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் ஜெர்னி. டிரைவர் சீட்டுக்கு மேலே பாருங்கள் கிங் மேக்கர் அண்டு பஸ்ஸோட பெயிண்டிங்லாம் நிஜமாக சூப்பராக இருக்குது. பஸ்ஸோட ஃப்ரண்ட் சீட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மினி பஸ் ஆப்ரேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மக்களுக்கு சர்வீஸாக இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க வண்டிங்களை. பெரிய விஷயம். பஸ்ஸோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. பஸ்ஸோட சீட்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அண்டு சவுண்ட் எஃபெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ரைடை என்ஜாய் பண்ணே சொல்லலாம். சாங்கு, மினி பஸ் ட்ராவலு, புது ரூட்டு, நிஜமா வர ரூட்டும் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ரூட்டுன்றதுனால செம்மையாக இருந்ததுங்க. நல்லா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நாளாக இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இது வந்து இவ்வளோ நாள் ஏன் லேட் பண்ணன்றது இப்போ தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒத்தான ஸ்பாட்டு. இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைமாச்சு இந்த ஸ்பாட்டு இந்த ரூட்டில் வந்து பாருங்க. செம்மையாக இருக்குது. மேலே வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து குப்பம்க்கு வழி இருக்குது. பஸ்ஸில் பாருங்கள் ஹீல்ஸ் கிங்குன்னு போட்டிருக்காங்க. மினி பஸ் பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. கரெக்டாக 11:30. டிஆர்எம் டார்லிங் திருப்பத்தூர் நோக்கி போயிட்டுருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துட்டு நம்ம அந்த இடத்துல லெஃப்ட் கட் பண்ணுறோம். இன்னும் நம்ம வாணியம்பாடி கிட்ட தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் வெளியே போயிடுவோம். அகைன் நம்ம ஒரு லெஃப்ட் கட் பண்ணுறோம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அவுட்ரு வந்துட்டோம். ரோடெலாம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இந்த ரோடுமே நல்லா தான் இருக்குது. 2 சைடும் வந்து காய்கறிங்கெல்லாம் இருக்குது. நிறைய தேங்காய் தோப்புலாம் இருக்குது. ரோடு நல்லா இருக்குங்க.
இந்த இடத்துல பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க. நம்ம போகிற ரூட்டு வந்து ரைட்டில் போகணும், குப்பம் வந்து லெஃப்ட் சைடு போகணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ்லாம் பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் மினி வண்டிங்க மட்டும் தான் பார்க்க முடியும். எல்லா சாங்குமே ஃபேவரட் சாங்கே ஓடிட்டுருக்கு. எனக்கு பிடிச்ச பாட்டே ஓடிட்டுருக்கு வண்டியில். ரைட்டில் பாருங்கள் வீடு. இந்த மாதிரி வீடுலாம் இப்போது பார்க்கவே முடியறதில்ல. இங்கேருந்து மழை ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் தாங்க த்ரில்லிங் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும். சைடில் போர்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, மலை சாலை ஆரம்பம் மெதுவாக செல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அந்த ரோடுமே பார்த்திங்கன்னா சின்ன ரோடு தாங்க. ஆனால் ரோடு நல்லா இருக்குது. யூடியூப் வியூவர்ஸ் அண்டு என் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் சொன்னாங்க இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஓகே ஆகிடுச்சு. அண்டு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே போல் வந்து எவ்வளோ சரௌண்டிங்கில் இருக்க நிறைய ஹில்ஸ் ரூட்டு நம்ம ட்ராவல் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதீங்க பாருங்கள். ஹில்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு பெண்டுங்க. ரைட் சைடு பாருங்கள். அந்த கெட்டைக்கு ஆனால் ஃபுல் பள்ளம் தான். டூ வீலர் ஒன்று வருது பாருங்கள். மக்கள்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. சின்ன ஹீல்ஸ் ரூட்டாக இருந்தாலும் வந்து சேஃப்டிக்கு வந்து குறைய கிடையாது. ரைட் சைடு பாருங்கள். தடுப்பு சுவர்லாம் வந்து நல்லா கட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சமவெளி பகுதியை தாண்டி மலையில் போயின்னு இருக்கோம். பாருங்கள் இங்கேருந்து இன்னொரு மலை தெரியுது.
தான் போக போகிறோம். குப்பம் பாதம் இங்கேருந்து 33 கிலோமீட்டரு. RNS கரெக்டாக 1 hour ட்ராவல். இப்போ டைம் வந்து 12:32. ட்ராவல் முடிஞ்சிச்சு. அண்ணன்கிட்ட பேசலாம். ப்ரோ உங்கள் பேர்? பழனி. இந்த ரூட்டை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு தான் நிறைய தெரியும். அனிமல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? என்ன வரும்? எப்போ ஒரு டைம் என்ன மாதிரி அனிமல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க? மான், யானைலாம் கூட. யானை கூட வரும். இதுதான் உள்ள காட்டுக்குள்ள இருக்குது. எப்படி இருக்கு ஹில்ஸ் ரோடு? நான் 15 வருஷமா இங்கே தான் இருக்கிறேன். இதே வழியில் போயின்னு வந்து தான் இருக்கிறேன். இந்த ரூட்லேயே தான் இருக்கீங்க? கண்டக்டர் வந்து டிரைவர் ரெண்டுமே செய்வேன். அப்படிங்களா? அது தெரியும் எனக்கு. இந்த 15 வருஷமா இதே ஊர் பக்கத்துலேயே, பக்கத்து அங்கேயே வண்டி நின்றுடும். நைட்டில் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். திருப்பி காலையில் வந்துடுவேன். டியூட்டி டைம் பஸ்ஸுக்கு வந்துடுவேன். நைட் டைம் வீட்டுக்கு போயிடுவேன். அதனால இங்கே தான் இருப்பேன். இல்லை இத்தனை நாளைக்கு ஒரு டைம் மாற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி கேட்குறேன். மாதத்தில் 20 நாள் டியூட்டி செய்வேன். 10 நாள் லீவில் இருப்பேன். அப்போ வேற ஆள் இருப்பாங்க. சரி ஓகே. ஹில்ஸ் ரூட்டு மொத்தம் எத்தனை பஸ் இருக்குண்ணா இந்த ரூட்டுக்கு? இந்த ரூட்டில் வந்து இப்போதைக்கு 5 பஸ் ஓடி இருக்குது. 5மே வந்து மினி பஸ் தான். ஆனால் கவர்மெண்ட் வண்டிங்க இது கவர்மெண்ட் வண்டி ஒன்று வருது. வேற என்னண்ணா இந்த ரூட்டில் ஸ்பெஷல் வந்து நம்ம வர வழியில் கோயில் இருந்துச்சுல்ல? ஆமாம் அம்மன் கோயில். ஆமாம், பொன்னியம்மன் கோயில் நல்லா ஃபேமஸ்ஸு. நல்ல கும்பிட்டுக்குன்னா கரெக்டாக அதுக்கு மாதிரி நடக்கும். ஓரளவுக்கு எல்லாமே மொத்தம் ஞாயிற்றுக்கிழமைனா ஃபுல்லாக. ஆனால் நைட்லலாம் செக் போஸ்ட் ரோடு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களா? எப்படி ஓப்பனில் தான் இருக்குங்களா? ஓப்பனில் தான் இருக்கும். செக் போஸ்ட்டில் போலீஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட்லேருந்தே கண்டக்டர் தானுங்களா? ஃபஸ்ட்லேருந்தே கண்டக்டர் தான். டிரைவிங் எப்படி கற்றுக்கிட்டீங்க? வண்டி ஓட்டும்போது டிரைவர் ஓட்டுறத போது கண்டக்டர் வேலை செஞ்சுன்னு அதெல்லாம் நோட் பண்ணுவோம். எல்லாம் பார்த்து அப்படியே இந்த மைண்டில் இது பண்ணி தான் நான் டிரைவிங் கற்றுக்கணும். நானே கற்றுக்கிட்டேன். யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கல. ஓ செம்ம. அவங்க எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கலாம் பார்த்து அந்த இதுலேயே இருந்து நானாக தான் கற்றுக்கினேன். எனக்கு யாரும் கற்றுல கொடுக்கல. என் திறமைக்கு நானே கற்றுக்கிட்டேன். ஓனர் பற்றி சொல்லுங்கள். ஓனரா? ஓனர் வாணியம்பாடிங்களா? பஸ்ஸும் சூப்பராக இருக்குது. பஸ்ஸு அவர் தான். பஸ்ஸு நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. கலெக்ஷன் இல்லைண்ணா. பஸ்ஸு சூப்பராக இருக்குது. கலெக்ஷன் இல்லை.